கள்ளழகர் மீது அதிக விசை பம்புகள் மூலம் பக்தர்கள் தண்ணீரை பீய்ச்ச தடை விதிக்க கோரிய வழக்கில் வரும் செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாகராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், அப்போது பக்தர்கள் விரதமிருந்து தோள்பையில் தண்ணீரை சுமந்து வந்து வாசனை திரவியங்கள் மற்றும் வேதிப்பொருட்களை தண்ணீரில் கலந்து குழாய் மூலம் சுவாமியின் மீது பீச்சி அடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் என்று தெரிவித்துள்ளார். இதனால் கள்ளழகரின் விலை மதிப்பற்ற ஆபரணங்கள், சுவாமியின் தங்க குதிரை வாகனம் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிமன்றம் இவ்வழக்கில் மதுரை மாநகர காவல் ஆணையர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரை எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டது. இந்த வழக்கில் விரிவான உத்தரவு வரும் செவ்வாய்க்கிழமை பிறப்பிக்கப்படும் என கூறி நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.